முகமும் மூளையும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஆனா இங்க உயிரே இல்லை. எங்க உயிரே கிடையாது. அப்ப உயிரே இல்லாததை வந்து திரும்ப இது பண்ண முடியும். ஆனா முகம் மூளை இல்லாத நினைச்சாங்க வைத்தியம் பார்த்து நடைமுறைக்கு கொண்டு வந்து உயிர் பித்து பெரிய அளவில் கொண்டு வந்துடலாம். ஆனா அவர் தேர்தல்ல காமிக்கிறோம் நாங்க எங்க வெற்றியை. அதுதான்மா, தேர்தலில் காட்ட வேணாம். ஒரு சாதாரண ஒரு கூட்டத்தில் நடந்த பிரச்சனையவே உங்களால தீர்க்க முடியாம தடுமாறுவீங்க. சிபிஐ விசாரணை நீங்க தான் கேட்டீங்க. இப்ப நீங்க தான் என்ன செய்ய படாதபாடு பண்றீங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிறணும். அப்ப இந்த ஜனநாயகனுடைய படத்தை வெளியிட முடியாம, அதுக்கு முன்னால தலைவா படத்தை வெளியிட முடியாம அம்மாவுக்கு முன்னால கையிட்டு நின்னாரு. இதுதான் அவருடைய ஆளுமை. ஆனா இந்த ஜனநாயகன் படத்துக்கு எதுவுமே அவர் பேசல, எந்த ஒரு குரலுமே கொடுக்கல இப்ப வரைக்குமே. அவரு ஏன் வந்து எதிர்ப்பு குரல் கொடுக்கல? இது அநீதினு சொல்லலாம், இது அராஜகம்னு சொல்லலாம், இது பாரபட்சம்னு சொல்லலாம், இது ஒரு சார்ந்த தன்மையுடையது அப்படிங்கலாம், இது அரசியல் பழிவாங்க எதாவது சொல்லலாம்ல. எதுவுமே சொல்லலையே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயம். இது ஒரு அதிருப்தி ஏற்படுத்திருக்குல்ல சார். இப்ப ஏன்னா அரசியல்லயும் வந்து எந்த விதமான குரலும் கொடுக்கல, ஒரு சினிமால அவருக்கான கதையிலும் அதுதான் அவருக்கு பின்னடைவு. இப்ப ஆதவரிச்சா நான் சொன்னான்னு சொல்றீங்களே, ஆதவரிச்சா சொல்றதை பத்தி யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க. விஜய் ஏன் வாய் திறக்கல?